மே 20, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறந்து எதிர்பாராத ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவார். The Lord will open closed doors in your life and release unexpected blessings. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 3 verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில கதவுகள் மூடப்பட்டதால் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். தேவன் மூடும் கதவு தோல்வியல்ல, அது புதிய திசைக்கான வழி. அவர் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. யோசேப்பு சிறையிலிருந்து அரியணைக்கு உயர்த்தப்பட்டான். எஸ்தர் சாதாரண பெண்ணாக இருந்து ராஜ்யத்தை காப்பாற்றும் நிலைக்கு வந்தாள். தேவன் திறந்த வாய்ப்புகள் மனிதனால் தடுக்கப்படவில்லை. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் திடீரென மாற்றம் வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். இன்று நீங்கள் காணும் மூடிய கதவுகள் நாளை சாட்சியாக மாறும். கர்த்தர் திறக்கும் கதவு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். See, I have placed before you an open door that no one can shut. My dear brothers and sisters, do not think your life is over because some doors have closed. When God closes a door, it is not failure, it is redirection. The door He opens, no one can shut. Joseph was lifted from prison to the palace. Esther rose from an ordinary girl to save a nation. The opportunities God opened could not be stopped by man. In the same way, sudden change will came in your life. Blessings will come from unexpected places. The closed doors you see today will become tomorrow's testimony. The door the Lord opens will transform your life. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறந்து ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் உமது திறந்த கதவுகளை காண செய்யும். வேலை தேடுகிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்தருளும். திருமணத்திற்காக காத்திரர்களுக்கு சரியான இல்லற வாழ்வை அமைத்து தாரும். இன்னும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது கிருபையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.